நீர்ப்பரப்பு அருவியாக கொட்டுவதற்கு காரணமே திரிபுரம் எரித்த சிவபெருமானை குளிர்விப்பதற்காக அங்கு கொட்டி கொண்டிருக்கிறது. ஆனா வெளியூர்ல இருந்து வர்றவங்க, சுற்றுலாவாக வருபவர்கள், எங்களுக்கு அந்த கோவிலை தரிசிப்பதற்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. இத்தனைக்கும் அந்த கோவிலை சுற்றித்தான் இந்த சுற்றுலா தலம் இருக்கிறது. அந்த கோவிலை அவாய்ட் பண்ணிட்டு இந்த சுற்றுலா தலத்தை சுத்தி பார்க்கவே முடியாது. அருவிக்கு இந்த பக்கம் போனோம், போட்டிங்க்கு இந்த பக்கம் போனோம், நடுவில் சிவபெருமான். ஆனா பாருங்க எவ்வளவு பெரிய சதி நடந்திருக்குன்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அருவிக்கு நடந்து போறதுல இருந்து, இந்த பக்கம் போட்டிங்க்கு நடந்து போறதுல இருந்து, நடுவுல நம்ம ஜடாதீஸ்வரர் மகாதேவர் கோவிலுடைய வாசல் மூடப்பட்டிருக்கிறது. ஏன் சார் மூடப்பட்டிருக்குது யோசிச்சுமா? சரி, அருவிக்கு போற பக்கத்துல ஒரு வாசல் இருக்கா? இது கிழக்கு வாசல், அது வடக்கு வாசல், சரிதானே? அதுவும் மூடப்பட்டிருக்கிறது. அப்ப என்னன்னா, வெளியூர்ல இருந்து வருபவர்கள் அங்க அருவியில குளிச்சுட்டு இந்த பக்கம் போட்டிங் வரும்போது இந்த கோவில் வாசல் திறந்து இருந்தா என்ன பண்ணுவாங்க? நாங்களே வரோம், என்ன பண்ணுவோம்? ஏன் இங்க ஒரு கோயில்